இப்ப அடலைன் போவ்மென் உடைய பேர் ஜெனிஃபர் லார்சன். சான் பிரான்சிஸ்கோல அவளுக்கான போலி அடையாளத்த வாங்கிட்டு இருக்கா. அவளுடைய பாஸ்போர்ட் போன்ற ஐடி ப்ரூஃப்ல டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் மாத்தி, தனக்கு 29 வயதுன்ற மாதிரி காமிக்கிறதுக்காக. போலி ஐடி ப்ரூஃப தயார் பண்ணி குடுக்குறவன், ஏன் 29 வயத தேர்ந்தெடுத்தான்னு கேட்டதுக்கு அடலைன் எந்த பதிலுமே சொல்லாம புன்னகைக்கிறா. மறுபடி அடலைன் அந்த பையன பார்த்து, "இவ்ளோ திறமை இருந்தும் ஏன் போலி ஆதாரத்த தயார் பண்ணி குடுக்குற வேலைய பார்க்குற? மாட்டுனா சிறை தண்டனை தான். மேஜை மேல இருக்க உன்னுடைய பேஸ்பால்ல உன் உண்மையான பெயர் போட்ட கையெழுத்து இருக்கு. நீ செய்யற சின்ன விஷயத்துல தவறு இருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போறா." அடலைனும் அவளுடைய நாயும் தான் அவ ஃப்ளாட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா வாழ்ந்துட்டு வராங்க. அவளுடைய 107வது வருஷத்துல அவ வளர்த்த ஒரே பரம்பரையை கொண்ட நாய் இது. அடலைன் இப்போ ஒரு நூலகத்துல ஆர்கைவ் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு வரா. ரீல்ல இருக்க வரலாறு நிகழ்வுகளை எல்லாம் டிஜிட்டலா மாத்துறதுக்கான வேலையை தொடங்கும் போது அவ பிறந்த வருஷத்தோட ரீல போட்டு பார்க்கறா. 1908 நியூ இயர் அன்னைக்கு சான் பிரான்சிஸ்கோல பிறந்த முதல் குழந்தை அவதான். கோல்டன் கேட் பிரிட்ஜ் உடைய கட்டிட வேலை நடக்கும்போது தான் அதற்கான வேலையில ஈடுபட்டு இருந்த என்ஜினியரை திருமணம் பண்ணிக்கிறா 1929. பின்னர் 1932 தன்னுடைய பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறா. அதுதான் ஃபிளெமிங். எதிர்பாராத விதமா 1937 கோல்டன் கேட் பிரிட்ஜ் உடைய கட்டிட வேலையில ஒரு விபத்து ஏற்பட்டு அதுல அடலைன் பவுமன் உடைய கணவரும் இறந்து போயிடுறாரு. ஒரு நாள் ராத்திரி அடலைன் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வரலாறு காணாத விவரிக்க முடியாத பனிப்பொழிவு தொடங்குது. அதை பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு வரா. ஒரு விபத்துல சிக்கி பாலத்தை உடைச்சிட்டு சொனாமா கவுண்டில உள்ள குளிரான ஏரி ரவைன்ல விழுந்துடுறா. ஒரு போராட்டத்துக்கு பிறகு குளிர்ல அவ இருதயம் துடிக்கிறது நின்றுது. மூச்சே இல்லாம 2 நிமிஷம் இருக்கா. அறிவியல் படி அடலைன் இறந்து போயிடுறா. தண்ணீருக்குள்ள மின்னல் தாக்கப்பட்டு மறுபடியும் அவளுக்கு உயிர் வருது. ஆனா அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட அவளுக்கு வயசாகல. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் 29 வயதுல தான் இருக்கா. இது ஆரம்பத்துல அவளுக்கு தெரியல. ஆனா அவளுடைய பெண் குழந்தை ஃபிளெமிங்க்கு வயதாகும் போது இவ மட்டும் வயதாகாம அப்படியே இருக்கிறது ஆச்சரியமாகவும் அவளுடைய உற்றார் உறவினர்களுடைய கவனமும் அவ பக்கம் மாறுச்சு. ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ் வழி மறைச்சு நிப்பாட்டி அடலின் உடைய ஐடி ப்ரூஃபை கேட்க அதை பார்த்துட்டு போலீஸ், "இந்த ஐடியில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1908ன்னு காமிக்குது. அப்படி பார்த்தா உங்களுக்கு 45 வயசு. ஆனால் உங்களை பார்க்க 45 வயசான ஆள் மாதிரி தெரியல. இந்த ஐடி ப்ரூஃப் என்கிட்டயே இருக்கட்டும். ஸ்டேஷனுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, அடலின் "நான் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டு மறுநாள் ஊரை விட்டே போறா. அவளை பத்தி அவளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மருத்துவ நிறுவனத்துல சேர்ந்து ஒரு வருஷம் தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ண பிறகும் அவளுடைய உடல்ல ஏற்பட்ட மாற்றத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. எது வயதாகிறத தடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாதனால ஆராய்ச்சியை எல்லாம் நிறுத்திட்டு மறுபடி வேற ஊருக்கு போறா. 1953 அவள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை வச்சு ஆராய்ச்சி நடத்த மழையில வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை FBI ஏஜென்ட்ஸ் 2 பேரு வலுக்கட்டாயமா கார்ல ஏத்திட்டு போயிட்டு அங்கிருந்து விமானத்துல கொண்டு போக முயற்சி செய்றாங்க. FBI ஏஜென்ட்ஸ் கொஞ்ச நேரம் காரை விட்டு இறங்கி போன தக்க சமயம் பார்த்து கார் ட்ரங்க் வழியா தப்பிச்சு நடந்த எல்லாத்தையும் ஃபிளெமிங் கிட்ட சொல்லிட்டு திரும்ப அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போறா. ஒவ்வொரு 10 வருஷமும் தன்னுடைய தோற்றத்தையும் இடத்தையும் மாத்தி மாத்தி வாழணும்னு முடிவு பண்றா. இதெல்லாம் அடலைனுடைய கடந்த காலங்கள். தற்சமயம் நியூ இயர் ஈவினிங் பார்ட்டிக்கு ஒரு ஹோட்டலுக்கு வரா. அந்த பார்ட்டி ஹால் வால்ல பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோல அவ நண்பர்களோட இருக்கும்போது எடுத்தது இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவளுடைய தோழியை பார்க்க போறா. அந்த பார்ட்டியை நடத்துறதும் பியானோ வாசிக்கிறதும் அவங்கதான். அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அடலைனும் அவங்கள மாதிரி வயதான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் எஸ்கியூ முறையில ஒரு இளைஞன் அவங்கள அணுக, அவரை பார்த்த உடனே அவர் போட்டிருந்த விலை உயர்ந்த வாட்சையும் அவர் ஒரு வசதியான பின்னணியில இருந்து வந்த ஒரு ஆர்டிஸ்ட்னு கண்டுபிடிக்கிறாங்க அடலைன். நம்ம ஹீரோ எல்லிஸ் ஜான்ஸ் பார்ட்டில என்டர் ஆன உடனே அவர் பார்த்த முதல் ஆள் அடலைன் தான். அடலைனும் அவரை பார்க்க அந்த நேரத்துல எல்லிஸ்க்கு ஒரு பொண்ணு கன்னத்துல வந்து முத்தம் கொடுத்ததை பார்த்துட்டு அடலைன் மறுபடியும் திரும்பிக்கிறா. அந்த அறையை விட்டு வெளியே போய் அவளுடைய மகள் ஃபிளெமிங்க்கு கால் பண்ணி பேச, ஃபிளெமிங் அடலைனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு நாளைக்கு மதியம் சந்திக்கலான்னு உறுதிப்படுத்திக்கிறாங்க. அடலைனுடைய தோழிட்ட சொல்லிட்டு பார்ட்டியில இருந்து கிளம்ப லிஃப்ட்ல போகும்போது கதவை முழுசா மூடுறதுக்குள்ள அவசரமா வந்து நுழையிறாரு எல்லிஸ். லிஃப்ட்ல ஒன்னா போகும்போது அடலைனை இம்ப்ரெஸ் பண்ண சாஃப்டா பேச முயற்சிக்கிறாரு. ஆனா முடியல. அடலைன் எல்லிஸை கன்னத்துல கிஸ் பண்ண பொண்ணை பத்தி கேட்க, "அங்கிள் செஃப்பா இருக்காரு. அவரை பாராட்ட கொடுத்த கிஸ். மற்றபடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்னுடைய டேட்டும் இல்லைன்னு எல்லிஸ் அடலைனுக்கு புரிய வைக்கிறாரு. என்னதான் எல்லிஸ் அடலைன் மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சும் அவரை மரியாதையோட மறுத்து டாக்ஸில ஏறிடுறா. அவ பேர் ஜெனின்றதை தவிர வேற எந்த தகவலும் கொடுக்காம அங்கிருந்து அடலைன் கிளம்பிடுறா. பேசின மாதிரியே மறுநாள் அடலைனும் வயதான பொண்ணான ஃபிளெமிங்கும் சந்திக்கிறாங்க.
இந்த வயசுல படிக்கட்டு ஏறி இறங்க முடியாதனால அரிசோனா ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி போறதா ஃப்ளெமிங் சொல்ல, அதை கேட்டு கோவப்பட்ட அடலைன், என்னோட அதிக நேரம் செலவிட ஆரெகானுக்கு நீ வருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் அடலைன் வேலை செய்யற லைப்ரரியில அவளுடைய கோவொர்க்கர்ஸ் இன்னைக்கு லைப்ரரிக்கு நிறைய புத்தகங்கள் இலவசமா கொடுக்க ஒரு முக்கியமான ஆள் வராரு, அவரை நாம தான் வரவேற்கணும்னு சொல்றாங்க. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அந்த டோனரே எல்லிஸ் தான். லைப்ரரிக்கு புத்தகங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாம லிஃப்ட்ல போகும்போது குறிப்பிட்ட மாதிரி அடலைன் பூ கொடுத்தா வாங்க மாட்டான்னு பூ பெயரை கொண்ட புத்தகங்களை அன்பளிப்பா தராரு. நான் வேலை பார்க்குற இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு எல்லிஸ், இங்க நடக்கிற போர்ட் மீட்டிங்ல நீ பங்கேற்கிறத நான் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. கேமரால ஒரு பப்ளிசிட்டி ஷாட் எடுக்க எல்லிஸ் கூப்பிட ஜெனி போட்டோ எடுக்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி மறுத்துடுறா. சரி, போட்டோஸ் தான் எடுக்க தயாரா இல்ல, அட்லீஸ்ட் என்னோட டேட்டுக்காவது வரலான்னு கூப்பிட அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்படின்னா லைப்ரரிக்கு அவர் கொடுத்த புக்ஸை மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவேன் எல்லிஸ் சொல்ல, ஜெனியும் அதை கருதி அவரோட டேட்டுக்கு போக ஒத்துக்கிறா. டேட்டுக்கு எல்லிஸ் ஜெனியை சான் பிரான்சிஸ்கோவில் இருக்க ஒரு சுரங்க பாதையில் எக்ஸ்கவேஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரீசெண்டாக ஒரு போட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய வரலாறு தகவல்களை பற்றி ஜெனிகிட்ட பகிர்ந்துக்கிறாரு. ஜெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கிறாரு. இதுக்கு பிறகும் அவளை பற்றி கேட்டபோது கூட என்கிட்ட ஒரு நாய் இருக்குன்றதை தவிர ஜெனி எதையுமே சொல்லலை. அங்கேருந்து கிளம்புன ஜெனிகிட்ட எல்லிஸ் மறுபடியும் இன்னொரு டேட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்றா. மறுபடியும் எல்லிஸ், நான் ஒரு ஜோக் சொல்றேன், அதுக்கு நீ சிரிச்சிட்டா என் கூட கண்டிப்பா டேட் வரணும், சிரிக்கலைன்னா நீ வர வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜெனியும் ஒத்துக்கிட்டு ஜோக்கை கேட்குறா. எல்லிஸ் சொன்னது ஒரு முட்டாள்தனமான ஜோக். அதுக்கு ஜெனியும் சிரிச்சு அடுத்த டேட்டுக்கு ஒத்துக்கிறா. இதுக்கு பிறகு அடலைனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏற்படுது. அதில் அவள் முதல் முறையாக அக்கௌண்ட் தொடங்கும் போது நடந்த விஷயம். ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்போதான் முதல் முறையாக நடைமுறைக்கு வந்திருந்துச்சு. அது மூலியமா அவளுடைய நிதி நிலைமை, அதாவது ஃபினான்ஷியல் கண்டிஷனை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அதிகாரிகள் புரிய வச்சாங்க. அவ சீக்கிரமா ஆரெகான் பண்ணையில வசிக்கணும்னு நினைச்சா. எல்லிஸ் கேட்ட மாதிரியே அவங்களுடைய அடுத்த டேட் அவருடைய வீட்டில் நடந்துச்சு. அங்க ஜெனி அவரோட சேர்ந்து சந்தோஷமா நேரத்தை செலவிட்டா. எல்லிஸ் அவரை பற்றி சொன்ன விஷயங்கள், அவர் ஒரு ஃபிலந்த்ரோபிஸ்ட், அவருடைய நண்பர் ஃபிஜியில் இருக்காரு, மேத்தமெட்டிக்ஸை மேஜராக எடுத்து படிக்கும்போது ஒரு அல்காரிதம் கண்டுபிடிக்கிறாரு. அதை வச்சு அவருடைய நண்பர் பணம் சம்பாதிக்க 2 பேரும் அதை பங்கு போட்டுக்கிட்டதா சொல்கிறாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் உருவாக 2 பேரும் அந்த இரவு ஒன்றா தான் தூங்குறாங்க. மறுநாள் காலையில் எல்லிஸ் யார்ட்டையோ காலில் போர்ச்சுகீஸ் மொழியில் எதையோ புரிய வைக்க ரொம்ப கஷ்டப்பட ஃபோனை வாங்கி ஜெனி போர்ச்சுகீஸ் மொழியில் பேசி புரிய வச்சுட்டு போகிறா. இதுக்கு பிறகு டாக்ஸியில் போயிட்டு இருக்கும்போது ஜெனிக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, ஒரு வாலிபன் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கோட காத்திருக்கான். அதை பின்னாடி இருந்து பார்த்த அடலைன் கண்டுபிடிச்சு அவனை சந்திக்காமல் அவன்கிட்ட சொல்லாமல் அவனை விட்டு விலகி போயிடுறா. அதே மாதிரி இப்போ பழகிட்டு இருக்க எல்லிஸும் என்னைக்குமே ப்ரப்போஸ் பண்ண தயாராக கூடாதுன்னு எல்லிஸ்ட்ட கூட சொல்லாமல் சைனாவில் இருக்க டிம்பிக்டு டவுனுக்கு கிளம்பி வந்துடுறா. அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வந்த பிறகு எல்லிஸுடைய எந்த காலையுமே அவள் அட்டன் பண்ணலை. அவளுடைய நாய்க்குட்டி உடம்பு சரியில்லாமல் போக அது சாகிற நிலைமையில இருக்குன்னு மருத்துவர் சொன்ன பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அது இறந்த பிறகு அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறா. அவளுடைய தனிமையை உணர்றா. ஒரு நாள் சாயந்தரம் எல்லிஸ் அவளை பார்க்க அவள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவளை தேடி வர ஜெனி அவனை பார்த்து பயந்து, நீ எப்படி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன்னு கேட்க எல்லிஸ் லைப்ரரியில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கோவப்பட்டு, நீ இனி என்னைய பின்தொடர்ந்து வராத, நாம் சேரவே முடியாது அப்படின்னு கடுமையாக சொல்லிட்டு போயிடுறா. அப்படி சொன்ன பிறகு கூட அவள் அப்படி சொன்னதுக்கு அவளே வருத்தப்படுறா. இதை தொடர்ந்து அவளுடைய பொண்ணை சந்திச்ச ஜெனி, நான் ஓடி ஓடி களைச்சு போயிட்டேன்னு சொல்கிறா. அவளுடைய பொண்ணு ஃப்ளெமிங், அப்போ ஓடாதீங்க, யாரை துரத்துறீங்கன்னு நீங்கள் ஓடுறீங்களோ இப்போ அவங்கெல்லாம் இறந்தே பல வருஷமாச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெனி எல்லிஸை சந்திச்சதை பற்றி சொல்கிறா. அவர் விட்டு விலகிட்டதாகவும் சொல்ல அதை கேட்ட ஃப்ளெமிங் அட்லீஸ்ட் அவங்க பொண்ணுக்காகவாது ஜெனி எல்லிஸை சந்திச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. தான் பொண்ணு சொன்னதை கேட்டு சைனாலேருந்து ஓரெகான் வந்து எல்லிஸை பார்க்க அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இல்லாத எல்லிஸை ஃபோனில் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க இந்த முறை அவரை ஜெனி டேட்டுக்கு கூட்டி போகிறதா சொல்கிறா. பழங்கால டிரைவிங் தியேட்டருக்கு போய் அந்த தியேட்டருடைய வரலாறை சொல்கிறா. சீலிங்கில் இருக்க ஸ்டார்ஸை ரசிக்கும் போது எல்லிஸ் அவங்க அப்பா அம்மாவுடைய 40வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவனோட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட ஜெனியும் வர சம்மதிக்கிறா. எல்லிஸும் ஜெனியும் கார் எடுத்துட்டு எல்லிஸ் வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவரோட தங்கச்சியையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஜெனியை வரவேற்கிறாங்க. ஜெனியை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லிஸுடைய அப்பா வில்லியம் அவளை பார்த்து அடலைன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜெனின்ற புது பெயரை வச்சு இப்போ வாழ்ந்துட்டு வந்தாலும் அடலைன்னு கண்டுபிடிச்ச உடனே ஒரு பயமும் பதட்டமும் அவளுக்கு ஏற்பட்டுச்சு. அவள் பேர் ஜெனினும்
அடலைன் அவங்க அம்மானும் அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டதா சொல்றா. வில்லியமால இத நம்பவே முடியல. ஏன்னா ஜெனி அப்படியே அடலைன் மாதிரியே இருக்கான்ற ஒரு அதிர்ச்சியில இருந்து அவரு இன்னமும் வெளியில வர முடியல. அப்போதான் இன்னொரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அடலைன் இங்கிலாந்துல இருந்தா, வில்லியம்ஸ் அங்க மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாரு. அவளுடைய கார் ஒரு முறை பிரேக் டவுன் ஆன போது வில்லியம்ஸ் தான் ஹெல்ப் பண்றாரு. 5 வாரம் அவங்களுடைய நாட்கள ஒண்ணா செலவழிக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த 3 வாரத்துல வில்லியம் செமஸ்டரை முடிச்சுட்டு வர 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து யுஎஸ் போறாங்க. அப்போ அடலைன் ஒரு தப்பு பண்ணிடுறா. அதாவது அவளுடைய உண்மையான பெயர் என்னன்னும், அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவள டெல்லான்னு கூப்பிடுவாங்கன்றதையும் சொல்லிடுறா. மறுநாள் காலையில வில்லியம்ஸ் உடைய மனைவி அடலைன வில்லியம்ஸ் எப்படி சந்திச்சாருன்னு கேட்க, வில்லியம்ஸ் அவங்க சந்திச்சது, ஒண்ணா இருந்தது, யுஎஸ் வந்தது பத்தி சொல்றாரு. வில்லியம் மெடிசனை நிறுத்திட்டு அஸ்ட்ரானமி படிக்கலான்னு நினைச்சு, ஆனா அதற்கான முயற்சியை எடுக்காம இருந்தபோது அடலைன் தான் அவருக்கு நம்பிக்கையூட்டி அவரை படிக்க ஊக்கப்படுத்தினதா சொல்றாரு. ஜெனியுடைய வாகனம் ஓட்டுற திறன், மொழிகள்ல ஆர்வம் காட்டுறது போன்ற பல குணங்கள் அடலைன் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அடலைனை பத்தியே பேசிட்டே இருக்கிறத பத்தி அவருடைய மனைவி கோவப்படுறாங்க. சொல்றத வச்சு பார்த்தா அவங்கள 2வது சாய்ஸா தேர்ந்தெடுத்த மாதிரி உணர்றதா சொல்றாங்க. வில்லியம்ஸ் அவங்க மேல வச்சிருக்க உண்மையான காதலை பத்தி சொல்லி சமாதானப்படுத்துறாரு அவருடைய மனைவிய. அன்னைக்கு சாயந்தரம் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து ட்ரிவியா கேம் விளையாடுறாங்க. வில்லியம்ஸ் இதுவரை 47 ஆட்டங்கள் வெற்றி பெற்று இருக்காரு. ஜெனி எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கா. ஆனா எலிஸ் அவ வெறிய தூண்டிவிட ஜெனி பயங்கரமா விளையாட ஆரம்பிக்கிறா. ஜெனி ஜெயிச்சுட்டே வர அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வில்லியம்ஸை பார்த்து, எது முதல்ல நடக்கும், வில்லியம்ஸ் ட்ரிவியால தோக்குறதா இல்ல டெல்லாவுடைய வருகையா? அந்த பேரை கேட்டு அதிர்ச்சியான ஜெனி, டெல்லாவா, என்னது அது அப்படின்னு கேட்க, எல்லிஸ், டெல்லா அப்பா கண்டுபிடிச்ச விண்கல்லுக்கு அவர் வச்ச பேருன்னும், ஆனா அந்த கல்லு வரவே இல்லைன்னும், டெல்லான்ற பெயர் அவங்க அப்பாவுடைய தங்கை அடிலி பெயரை தழுவி வைக்கப்பட்டதுன்னு சொல்றான். அதை கேட்டு வருத்தப்படுறா ஜெனி. ஏன்னா உண்மையிலே டெல்லா அடலைனுடைய நிக்நேம். வில்லியம்ஸை தனியா வெளியே சந்திச்சு ஜெனி அவர்கிட்ட, ஏன் அந்த விண்கல்லுக்கு எங்க அம்மாவுடைய பேரை வச்சிங்கன்னு கேட்க, அதுக்கு வில்லியம்ஸ், என்னுடைய கணக்கு சரியா இருந்திருந்தா இந்த 200 ஆண்டுகள்ல எந்த வால்மீனும் இல்லாத இது பூமிக்கு மிக நெருக்கமான அணுகுமுறையா இருந்திருக்கும். வேறு வார்த்தையில சொல்லணும்னா, உங்க அம்மாவோட பக்கத்துல இருந்தும் அவங்கள நான் இழந்துட்டேன். உங்க அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண தயாரா இருந்தேன். என் பாக்கெட்ல இருந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை பார்த்து தான் அவங்க என்னை விட்டு போயிருக்கணும்னு சொல்றாரு. ஃப்ளாஷ்பேக்ல ஒரு பையன் மோதிரத்தோட காத்திருந்தது வேற யாரும் இல்லை, வில்லியம்ஸ் தான். இதெல்லாம் கேட்டு வில்லியம்ஸ்ட மனம் உருகிய ஜெனி, அடலைனும் உங்களை காதலிச்சாங்க அப்படின்னு சொல்றா. அதே நாள் ராத்திரி எல்லிஸ் ஜெனியை காதலிக்கிறதா சொல்றான். அவளை திருமணம் பண்ணிக்க விரும்புறதாவும் சொல்றான். மறுநாள் வீட்டில் இருக்க எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, வில்லியம்ஸ் ஜெனியை தவிர. 2 பேரும் சாதாரணமா பேசிட்டு இருக்க ஜெனி தலையில இருக்க வண்டை எதேர்ச்சியா எடுக்க போய் வில்லியம் அவளுடைய இடது கையில இருக்க தழும்ப பார்த்துடுறாரு. அவங்க பழகிய காலத்துல ஹைக் போயிருந்த போது ஒரு மரத்தோட நுனியில இருந்த தன்னோட கையை கிழிச்சுக்கிட்டு, அப்போ அதுக்கு மருத்துவம் பார்த்த வில்லியம் போட்டு விட்ட தையல் தான் இப்போ தழும்பா மாறி இருக்கிறத பாக்குறாரு. தன்னுடைய பழைய ஷெட்டுக்கு போய் போட்டோஸை பார்த்து உறுதி செஞ்ச பிறகு வில்லியம் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வேகமா அடலைனை அணுகி உண்மையை விசாரிக்க, இனிமேலும் உண்மையை மறைக்க முடியாதுன்னு அடலைன், சாதாரணமா இருந்த அவளுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் வயதாகிறது நிலையா நின்னுருச்சுன்னு சொல்றா. இதுதான் முந்தைய காலத்துல அவரை விட்டு போனதுக்கு காரணமான வில்லியம் கேட்க, அடலைன் ஆமான்னு சொல்றா. இத்தனை வருஷமும் அவளுக்கான ஒரு வாழ்க்கையை தேடிக்காத அடலைன் இப்போவாது எல்லிஸ் விட்டு பிரியாம அவனோட சேர்ந்து இருக்க சொல்லி வில்லியம்ஸ் கெஞ்ச, அடலைன் வேகமா வீட்டுக்கு போய் எல்லிஸ்க்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவளுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வில்லியம் எவ்வளோ தடுத்தும் கேட்காம அடலைன் அங்கிருந்து புறப்படுறா. அவ எழுதி வச்சிருந்த லெட்டரை பார்த்து எல்லிஸ் அதை எடுத்துட்டு அவங்க அப்பாட்ட போய் அடலைன் எங்கன்னு கேட்குறான். அதுக்கு வில்லியம்ஸ் அவ போயிட்டான்னு சொல்றாரு. ஏன்னு எல்லிஸ் கேட்க, வில்லியம் அவளால மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றாரு. எல்லிஸுடைய எந்த காலையுமே எடுக்க அடலைன் தயாரா இல்லை. அவளை தேடி எல்லிஸும் புறப்பட, வில்லியம் எல்லிஸை பார்த்து நீ அவளை காதலிக்கிறியான்னு கேட்க, எல்லிஸ் ஆமான்னு சொல்றாரு. வில்லியம், உனக்கு எப்படி தெரியும் நீ அவளை காதலிக்கிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு எல்லிஸ் சொல்றாரு, அவ இல்லாத வாழ்க்கையில எதுக்குமே உணர்வே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு வில்லியம் அவளை போய் கூட்டிவான்னு கார்கியை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. மறுபக்கம் கார்ல போயிட்டு இருக்கும்போது இத்தனை வருஷங்களும் அவ நிலையா இருக்காம ஓடிட்டே இருந்த வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாக்குறா. அதை தொடர்ந்து அவளுடைய பொண்ணு ஃப்ளெமிங்க்கு கால் பண்ணி, இனி நான் என் வாழ்க்கையில ஓட தயாரா இல்லைன்னு சொல்றா. அதை கேட்டு ஃப்ளெமிங்கும் சந்தோஷம் அடைய, மறுபடியும் எல்லிஸை பார்க்க அவ காரை டர்ன் பண்ணும்போது ஒரு ட்ரக் வந்து மோதி விபத்துக்கு உள்ளாகி பள்ளத்தாக்குல விழுந்து கார்ல இருந்து தூக்கி எறியப்படுறா. அந்த இடத்துல பனிப்பொழிவு திடீர்னு ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமா அடலினுடைய மூச்சு நின்று போகுது. 2வது முறை அடலின் இறந்து போறா.
அவளை தேடி எல்லிஸ் விபத்துக்கு உள்ளாகி இருக்க அடலைனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு டீஃபிரிபிலேட்டரை பயன்படுத்தி நின்று போன இதய துடிப்பை மறுபடியும் வர வச்சு அவளை மருத்துவமனையில் ஒரு நிலையான நிலையில் வச்சுருக்காங்க. எல்லிஸ் அவளை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்காரு. அடலைன் கண் முழிச்ச உடனே எல்லிஸ்ட்ட உண்மையை சொல்லலான்னு முடிவெடுக்கிறா. அவளுடைய 107 வருஷ வாழ்க்கையை பற்றியும் ஒவ்வொருத்தரையும் காதலிக்கும் போது அவளுடைய உண்மையை பற்றி கண்டுபிடிக்கப்பட்டுருவாங்கன்ற பயத்தை பற்றியும் சொல்கிறா. அவளை பார்க்க ஃப்ளெமிங் வர ஃப்ளெமிங் அவளை அடலைனுடைய பாட்டின்னு எல்லிஸ்ட்ட அறிமுகப்படுத்திக்கிறா. அடலைன் குறுக்கிட்டு எல்லிஸ்க்கு உண்மை தெரியும்னு ஃப்ளெமிங்கிட்ட சொல்ல அவ சந்தோஷப்படுறா. அடலைன் எல்லிஸை ஃப்ளெமிங்க்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அடுத்த நியூ இயர் செலிப்ரேஷனில் எல்லிஸும் அடலைனும் ஒன்றா அட்டன் பண்ண போகிறாங்க. மற்றொரு நாய்க்குட்டியை வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில். அவளுடைய பொண்ணு ஃப்ளெமிங்கும் அவங்களோட தான் தங்கியிருக்காங்க. தன்னைத்தானே கண்ணாடியில் அடலைன் 2வது முறை பார்க்கும்போது அவளுக்கு வளர்ந்திருக்க புது நரைமுடியை கவனிக்கிறா. அவளுக்கும் வயதாக ஆரம்பிச்சிருச்சுன்றதோட அறிகுறியா பார்க்குறா. விபத்து அப்போ அவளுக்கு பயன்படுத்தப்பட்ட டீஃபிரிபிரிலேட்டர் மூலியமா இறந்த நிலையிலிருந்து உயிர் பெற்று மறுபடி சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி வந்திருப்பதா தெரிய வருது. அப்புறம் வில்லியம்ஸ் கணிச்ச டெல்லா விண்கல் 50 வருஷம் தாமதமாக வந்தாலும் முன்னாடியை விட இப்போ ரொம்ப பொருத்தமானதாக சேர்ந்திருக்கு.